இணையும் சிவகார்த்திகேயன் முன்னாள் மத்திய அமைச்சருடன் திடீர் சந்திப்பு. விஜய்க்கு போட்டியா? நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்கள் ஒருவராக இருக்கின்றார். தொடர்ந்து ஜனரஞ்சகமான கதைகளை தேர்வு செய்து குடும்ப ரசிகர்களை தன் பக்கம் வைத்துள்ள நடிகராக உள்ளார். நாளுக்கு நாள் இவரது படங்களுக்கான வியாபாரம் என்பது அதிகரித்துக் கொண்டே உள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் அமரன். இந்த படம் வரும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. இதையடுத்து அவர் இயக்குனர் AR முருகதாஸ் படத்தில் நடித்து வருகின்றார். இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என கூறப்படுகின்றது. கடந்த சில ஆண்டுகளாகவே தீபாவளி பொங்கலுக்கு படங்களை தொடர்ந்து ரிலீஸ் செய்து வருகின்றார். இதன் மூலம் தமிழ் சினிமாவின் மாஸ் ஹீரோ பட்டியலில் தனது பெயரை இணைக்க முயற்சித்து வருகின்றார். இது மட்டுமில்லாமல் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோவாக உள்ள விஜய் அரசியல் களமிறங்கியுள்ளார். விஜய் தனது 69வது படத்தில் நடித்த பின்னர் முழுக்க அரசியல் களமிறங்க திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றார். இப்படியான நிலையில் தற்போது ஆட்சியில் உள்ள திமுக எதிர்த்துதான் தனது அரசியலை தொடங்குகின்றார் விஜய். இதனால் விஜயின் இடத்தினை தமிழ் சினிமாவில் மிக பிடிக்கவும் சிவகார்த்திகேயன் திட்டம் போட்டு வருகின்றார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜய் நேற்று அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி தனது கட்சியின் கொடி மற்றும் கொடிப்பாடலை அறிமுகம் செய்து வைத்தார். இது விஜய் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனலாம். இந்நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனை சந்தித்துள்ளார். இது தொடர்பாக புகைப்படங்களை தயாநிதி மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் அந்த எக்ஸ் பக்கத்தில் மிகவும் எளிமையான, இயல்பான மற்றும் அன்பான சிவகார்த்திகேயனை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த புகைப்படத்தை பார்த்த திரைத்துறையினர் பலரும் சிவகார்த்திகேயன் திமுக இணைய உள்ளார் என பேச ஆரம்பித்து விட்டனர். சிவகார்த்திகேயன் கலாநிதி மாறனை சந்தித்திருந்தால் அடுத்த படம் குறித்த பேச்சுவார்த்தை என கூறியிருக்கலாம். ஆனால் சிவகார்த்திகேயனும் தயாநிதி மாறனும் சந்தித்துள்ளதால் பலரும் சிவகார்த்திகேயன் திமுக இணைய உள்ளார் என கூறி வருகின்றனர். அதேபோல் பலரும் கொட்டுக்காளி படத்தினை பாராட்டவே இந்த சந்திப்பு நடந்ததாகவும் கூறுகின்றனர். கொட்டுக்காளி படத்தினை சிவகார்த்திகேயன் தயாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.